ஓணம் ஸ்பெஷலாக நம்ம ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழ புளிசேரி தாங்க செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக 2 மாம்பழத்தை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சிறிதளவு மஞ்சத்தூள், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வேக விடணுங்க. இந்த டைம்ல நம்ம வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து 1/2 கப் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதும் சேர்த்து ஒரு கொதி விடணுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த டைம்ல வந்துட்டு நல்லா புளிச்ச மோர் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்காங்க. அதையும் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரொம்ப கொதி விடக்கூடாது. இந்த டைம்ல நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு அதுல தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 சின்ன வரமிளகாவும் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து தாளிப்பு ரெடி ஆனவனே இந்த மாம்பழ புளிசேரியில நம்மள மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப வாசனையான டேஸ்டியான மாம்பழ புளிசேரி ரெடிங்க.